எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திங்கட்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ட பார்க்க போறோம். ஸோ நம்ம அதுக்காக வெள்ளிக்கிழமையில நடந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி என்ன? ஸோ அது என்ன நமக்கு டேட்டா குடுத்துருக்கு அப்படின்றத நம்ம கூட பார்த்துடலாம். இப்போ வெள்ளிக்கிழமை பொறுத்தவரையில மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகி, ரொம்ப ஒரு கன்சாலிடேஷனா ட்ரேட் ஆகி பேலன்ஸ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ அந்த டேயோட ஆக்டிவிட்டிய பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்கு பெரிய அளவுக்கான மூவ்மெண்ட் இல்ல. ஸோ அதில டிஸ்கஸ் பண்ணதுக்கும் பெரிய விஷயங்கள் எதுவும் இல்ல. ஒரு பிபிஓசி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 13 டிபிஓ போட்டு பிபிஓசி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முந்தின நாள் நடந்த, அதாவது வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நடந்த இந்த பெரிய ரேலி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் ஸோ அந்த அந்த ரேலிய மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த அந்த பிஓசிக்கு மேல தான் அந்த மொத்த என்டையர் மார்க்கெட்டையுமே ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இது நமக்கு எத ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு மந்த்லேருந்து வந்தோம்னா நமக்கு எளிமையா புரிய ஆரம்பிக்கும். ஸோ மந்த்த பொறுத்தவரையில ப்ரீவியஸ் மந்த் நான் உங்களுக்கு பெருசாக்கி காட்டுறேன். இந்த ப்ரொஃபைல் ஃபுல்லாவே ப்ரீவியஸ் மந்தோடது. இந்த ப்ரொஃபைல் வந்து கரண்ட் மந்தோடது. ஸோ ப்ரீவியஸ் மந்தோட ஹை இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹைக்கு மேல தான் ஒரு சிங்கிள் பிரிண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த லைன வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ இந்த இந்த ஹைய பிரேக் பண்ணி கரெக்ட்டா அந்த ஹைய பிரேக் பண்ற இடத்துல தான் அவங்க சிங்கிள் பிரிண்ட் போடுறாங்க. வேற எந்த இடத்துலயுமே சிங்கிள் பிரிண்ட் போடல. ஸோ அப்ப என்ன நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த இந்த ஹைய நாங்க பிரேக் பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு பையிங் ப்ரெஷரோட மேல போறோம் அப்படின்ட்டு நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் லெவல குடுக்குறாங்க. ஸோ அத அப்படியே நம்ம வந்து டே டைம் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா அந்த எல்லோ கலர் லைன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எல்லோ கலர்ல லைன்ல தான் அந்த வியாழக்கிழமையோட பிஓசி லைன் இருக்கு. ஸோ அந்த லைனுக்கு மேல தான் மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை ட்ரேடு ஃபெசிலிட்டேஷன முடிக்கிறாங்க. ஸோ இது மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த அந்த இந்த பிரேக் அவுட்ட வந்து மார்க்கெட் வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஸோ அந்த பிரைஸ வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஸோ அதனால தான் நமக்கு இது கன்ஃபர்மேஷன் கிடைக்கி. ஸோ நான் இப்போ திங்கட்கிழமை நமக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னா, இந்த பிஓசிக்கு கீழ ஓப்பன் ஆகி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுப்பாங்க இன்ட்ராடேய பொறுத்தவரையில. ஸோ இந்த அதே அளவுக்கு ஒரு பெரிய சிங்கிள் பிரிண்ட்ட போட்டு மார்க்கெட்ட கீழ கொண்டு வந்தாங்கன்னா, ஃபர்தரா கீழ டவுன் சைட்ல போயிட்டுருப்பாங்க. சப்போஸ் இதுக்கு மேல ஓப்பன் ஆகி இது பண்ணோம்னா, இது பயங்கரமான ஒரு சப்போர்ட்டா கிடைச்சு மார்க்கெட் இங்கேருந்து ஒரு புல் பேக் மேல ரிவர்ஸ் ஆகலாம். இதுக்கு மேல உடைச்சிட்டு மார்க்கெட் மேல போகும். இதுதான் நிஃப்டிய பொறுத்தவரையில ஒரு ஓவர்வியூ பார்க்கக்கூடியது. ஸோ இதோட ரெஃபரன்ஸ் வேற ஃபர்தர் ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இம்மீடியட்டான ஒரு ஹை இங்க இருக்கு. ஸோ இந்த ஜோன்ல 24,940 கிட்ட இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் அப்புறம் ப்ரொஃபைல் வச்சு காட்டினேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 2 டிபியூ வந்து செல்லிங் எக்ஸஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த செல்லிங் எக்ஸஸை இவங்க பிரேக் பண்ணணும். இது பிரேக் பண்ணிட்டு மேல நிற்கிறாங்கன்னா தான் ஃபர்தரா அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ கரெக்ட்டா இங்க ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அதாவது எப்போம்னா 21 அக்டோபர்ல. ஸோ அங்க ஒரு செல்லிங் எக்ஸஸ் இருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும். அத விட்டா இங்க ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. ஒரு மார்க்கெட்டு இந்த இடத்த பிரேக் பண்றாங்க அப்படின்னா, இங்க ஒரு செல்லிங் எக்ஸஸ் இருக்கு. ஸோ இத அவங்க பிரேக் பண்ணணும். நம்ம பேர் குடுத்துக்கலாம். செல்லிங் எக்ஸஸ். ஓகே. அத விட்டாங்க அப்படின்னா, சிங்கிள் பிரிண்ட்க்கு தான் அவங்க அடுத்த டார்கெட் அவங்களுக்கு. அது ஆல்மோஸ்ட் 25க்கு மேல தான். ஸோ இப்போ அடுத்த ஸ்டாப் எங்க நடக்கலாம்னா, இந்த ஜோன்ல கரெக்ட்டா இந்த ஜோன்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 24,937 சொல்லக்கூடிய இந்த எல்லோ கலர் லைன்ல ஸ்டாப் ஆகலாம். இல்லாட்டி 25,000 வரையும் ஸ்டாப் ஆகலாம். ஸோ 25,000ங்கிறது ஒரு சென்டிமெண்டான வேல்யூ. ஸோ 25க்கு மேல மார்க்கெட்ட விடுவாங்களா? அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் செல்லர்ஸ் வருவாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ 25 வரைக்கும் மார்க்கெட் இப்போ ஃபர்தரா ஸ்லோவா மூவ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட் போட்டு போனா மட்டும் தான் மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓஇ ஓஇ பொறுத்தவரையில பெரிய அளவுக்குல டிஃபரன்ஸ் இல்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் அன்னைக்கு வந்து 2 பேருமே 2 கோடி உள்ள தான் பொசிஷன் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை நடந்த மொத்த என்டையர் மார்க்கெட்டே அந்த பிரைஸ் அக்செப்ட் பண்றது தான். ப்ரீவியஸ் மந்தோட ஹைய பிரேக் பண்ணி அத அக்செப்ட் பண்றக்கூடிய நிலைமையில பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான். இப்போ எஃப்ஐடியை பொறுத்தவரையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1230 கோடி வந்து எஃப்ஐ செல் பண்ணியிருக்காங்க.
அந்த பொசிஷனை கவர் பண்ணியிருக்காங்க. டிஐஏ பொறுத்தவரையில 1259 கோடி வந்து ப்ளஸ் பொசிஷன் எடுத்திருக்காங்க. இண்டெக்ஸை பொறுத்தவரையில நிஃப்டி 50ல கவர் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையில 750 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பைங்கிறது செல்லு தான், நீங்கள் பைன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆப்ஷனை பொறுத்தவரையில் நிஃப்டி 50ல வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6000 கோடி கிட்ட பொசிஷன் எடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டியில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. 2800 கோடி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்தா இருக்குது. இதுக்கு மேலே இந்த பிஓசிக்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்களா, இல்லை இங்கே ஓப்பன் பண்ணி மார்க்கெட் கீழே உடச்சி திரும்ப கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, எஃப்ஐ அதாவது ஓய் பில்டப்பை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அவங்க வந்து ஷார்ட் கவரிங், லாங் பில்டப் இந்த மாதிரி மார்க்கெட்டை அப்சைடு கொண்டு போகிறதுக்கு தக்கனதான் ஓயை வந்து பொசிஷன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க சொல்லப்போனால். ஸோ இது நமக்கு என்ன இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் தொடர்ந்து அப்சைடில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க போது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மறைமுகமாக இண்டிகேட் பண்ணுது. மேபி இது வந்து ஓய் வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். நாளைக்கே வந்து பெரிய லெவலில் எப்போயே வந்து செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து உடனே லாங் அன்வைண்டிங்காகவும் இல்லாட்டி ஷார்ட் பில்டப்பாகவும் மாறிடும். ஸோ அதனால் நம்ம ஓய் வந்து பெரிய லெவலில் அந்த ஒரே ஒரு ஃபேக்டரை மட்டும் நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடாது. ஸோ நிறைய ஃபேக்டர் இருக்குது. நம்ம அதை எல்லாமே கன்சிடர் பண்ணணும். ஓகே ஓகே நம்ம மீதியெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ.